கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போ ஒரு நல்ல வெளிச்சம், ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை பார்த்தேன். கொஞ்சம் கழிஞ்சு கொஞ்சம் கருப்பாகவும் அடுத்து நல்ல வெள்ளையும் அப்படி மங்கி ஒரு ஒளியும் பார்த்தேன். அடுத்து ஒரு நல்ல தாங்க முடியாத ஒரு புதிய விஷயத்தினால் கர்த்தர் கொஞ்சம் நிறைய நேரம் என்னை துதிக்க கிருபை செய்தார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுது. கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை சபையில் ஊற்றியிருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் இன்னும் அதிகமாக ஆமென். பலப்படுத்துகிற தேவ ஆவி, பலப்படுத்துகிற தேவ ஆவி. ஆமென், 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 ஆமென். பொழிதள்ளப்படுகிற, ஊற்றப்படுகிற ஓ தேவ அபிஷேகம், ஓ ராகாஷாதா ராபா லாபா. ஆமென், 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 ஆமென். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைந்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைந்தோர் தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒளியை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இன்னும் மகிமையா ஆமென் கர்த்தர் நடத்தும்படி, ஆமென் கர்த்தர் சபையில் ஆமென் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுது. ஆமென் கர்த்தர் காண்பிக்க கிருபை செய்தபடி நல்ல கரங்களை தட்டி, ஆமென், 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 ஆமென். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போ நல்ல ஒரு அபிஷேகத்தினால ஏசப்பா என்ன நிரப்பினாரு. அடுத்து ஒரு இடம் கருப்பா இருக்கு, அந்த இடத்துல தீ பற்றிட்டு இருந்ததை பார்த்தா. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் பாதாளத்து ரகசியங்கள் ஆமென் கர்த்தர் வெளிப்படுத்த சொன்ன பிரகாரம் ஆமென், ஆமென் கர்த்தர் வெளிப்படுத்துகிற நல்ல கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். இரு சூழ்நிலை ஆமென் காரியங்கள் அகப்பட்டு போய்விடாதபடி நல்ல கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். கர்த்தர் மேன்மேலும் கர்த்தர் நடத்தும்படி திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வளைந்திடுமே. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது என்னோட லெஃப்ட் சைட் காலில் முட்டுக்கு மேலே நல்லா சூடாக இருந்துச்சு. அடுத்து எலும்பை நின்று துதிக்கும் போது பெரிய பாஸ்டர் இந்த இடத்துல வந்து ஆராதனைக்கு அந்த சவுண்டு வந்து என் காத்துல கேட்டுச்சு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை கர்த்தர் இவ்விடத்துல ஆமென் வாசமா இருந்தபடியால் நம்ம கூட ஆமென் ஊழியக்காரடி சாயல் வனமா ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் வாசம் பண்ணினால் நல்ல கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். ரீதா லாபா ஷபா ரபா. ஆமென். கர்த்தர் இந்த சபையில ஆமென் நீதித்தாய் ஆமென் நேரத்து நிமித்தமா ஆமென் நேரம் காலமாய் ஆமென் அதிகமாய் கர்த்தர் நிலைத்திருந்தபடினால் திருபாலம் நம்பி வந்தே. கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண் அடைந்தே. ஏவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. ஏவ சமூகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சுட்டு இருக்கும்போது நல்ல அபிஷேகமா இருந்து அடுத்து அந்த காது வந்து நல்ல சூடா இருந்து. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தர் ஆமென் இருதயங்களை நிரப்புகிற ஆண்டவர்
ஆமென் சரீரத்தையும் 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 ஆமென் கர்த்தர் அவைகளை நிரப்ப பண்ணுகிற ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாய் கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் அவை சரீரத்தை அவைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறவராய். பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுசேஷத்திற்காய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மதிலை பார்த்தேன். அந்த மதிலுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஹோலு, அது வழியாட்டு ஒரு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் நிரம்பியதாட்டு பார்த்தேன். அடுத்து வந்து ஒரு கரம் எனக்கு தலைக்கு மேலே இருக்கிறதாட்டு பார்த்தேன். அடுத்து வந்து ஒரு பாதை, அந்த பாதைக்கு முடிவு தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே நானும் போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு பிரகாசமான ஒரு அந்த பாதை முடியும் போது பிரகாசமான ஒரு இதை பார்த்தேன். அடுத்து வந்து ஒரு பாஸ்கெட் எனக்கு முன்னாடி இருக்கு. அந்த பாஸ்கெட்டை நான் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து ஏசப்பாட்ட கேட்கேன், ஏசப்பா இதுக்குள்ள என்ன இருக்கு காட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாஸ்கெட் திறக்குது. அதுக்குள்ள லைட் ப்ளூ கலர்லையும் அடுத்து ஒரு கோல்டன் கலர்லையும் அந்த வைரம் மாதிரி இருக்கு. அது நல்லா ஜொலிக்குது. அப்படி பார்த்தேன். அதுக்கு பிறகு தேவதூதர்கள் அங்கோட்டும் இங்கோட்டும் பறந்துட்டு இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் பெரியவராய் ஆமென் பாதைகளை சபைப்படுத்துகிற நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி தேவ தேவ அன்பு தேவ அன்பு தேவ அன்பு நிறைவாய் கர்த்தருடைய சபையில் ஆமென் ஊற்றப்பட்டு கர்த்தர் காண்பித்து இருக்கிறபடி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் ஆமென் வாக்கு மாறிடாதவராய் வாக்கு மாறிடாதவராய் ஆமென் கூட இருந்தபடி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ரீபா லபா ஷபா ரபா ஆமென் 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 ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சொல் மைக் ஆன் பண்ணி. சபையில் வெள்ளை துணி விதிச்சிருக்கிறது. அது ஒரு ஆள் வந்து பேர் பண்ணி வச்சு எல்லாரையும் பேர் பண்ணி எழுதிய மாதிரி கலந்து அது ஒரு பெட்டியில் கலர் மொத்து இருந்தது பார்த்தேன். சரி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுது. ஆமென். கர்த்தர் ஆமென் நன்மையான ஈவுகளை ஆமென் நன்மையான ஈவுகளை கர்த்தர் காண்பித்திருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுதுங்க. ஆமென். நல்ல நல்ல கரங்களை தட்டி சபை ஆமென் கர்த்தருடைய மகிமையில் ஆமென் கர்த்தருடைய மகிமையில் கர்த்தருடைய மகிமையில் கர்த்தருடைய மகிமையில் ஆமென் 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 நிரப்பப்பட்டபடினால் ஆமென் நிரப்பப்பட்டபடினால் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய ஆமென் அன்பு இன்னும் சபையில் ஊட்டப்படு சபையில் ஊட்டப்படு சபையில் ஊட்டப்படு. ஆமென் ஆமென் ஆமென். வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைய ஆமென் பெட்டிகள் தேவ காரியங்கள் ஆமென் கர்த்தர் ஆமென் ஆமென் இந்த வேளையில் ஆமென் கர்த்தர் நிரம்ப 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 அவர் ஆகாஷப ரப ரப அவர் கதரா கப சரியாத்ரா ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர் ஆமென். அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போ. சொல்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு துதிச்சிட்டு இருக்கும்போது பலிபீடத்துல இருந்து ஒரு புறா 2 ஸ்டேட்டிங்களை விரித்து அப்படி அந்த ஸ்டேட்டை அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த 15 நிமிஷம் துதியில் வந்து ஒரு தூண், அதுக்கு மேலே வந்து ஒரு ஒளி, அது அங்கோட்டும் இங்கோட்டுமா ஃபுல்லாக வீசிட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வேலி, அதுக்குள்ள ஒரு ஆடு வந்து அப்படி புல் மேய்ஞ்சிட்டே இருக்குது. அந்த டைமில் வந்து நீ வேலிக்குள்ளே அடங்கியிரு அப்படின்னு அந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்துச்சு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆமென் பத்திரமாய் பாதுகாக்கிற ஆமென் நல்ல தகப்பன நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் தம்முடைய மகிமை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் வெளிப்படுத்துகிற வழியால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல மகிமைப்படுத்துங்க கர்த்தர் நாமம். ஆமென் 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 ஆமென். தரிசனத்தின் மூலம் ஆமென் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த தக்கதாக ஆமென் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆகாஷபா ரபா ரபா ஆமென் 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 ஆமென். அசைவாடும் ஆவியே தோய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தோய்மையே நாவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசு நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்க சமயம் எனக்கு இந்த இடது கண்ணு ரொம்ப வலியாக இருந்துகிட்டே இருந்தது. அப்புறமா ஒரு வெளிச்சம் வந்து அப்படி எனக்கு முகத்தை பிரகாசிச்சது போல இருந்து அந்த கண்ணு வலி அப்படியே தீந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய மேகமூட்டம் இந்த இடத்துல, அந்த மேகமூட்டத்துக்கு மத்தியில் ஒரு பெரியவர் அப்படி சேர் போட்டு உட்கார்ந்துருந்தது போல தரிசனம் பார்த்தேன். நல்ல கரங்களை தாண்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் விடுதலை அருளி செய்திருக்கிறபடினால் ஆமென். கர்த்தர் சுகத்தை அருளி செய்திருக்கிறபடினால் நல்ல கரங்களை தாண்டி இன்னும் சரீரங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி இன்னும் வெட்டிக்கடுத்து தேவ வல்லமை ஆமென் 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 ஆமென். சகல சத்துருவின் கண்ணிகளுக்கு ஆமென் விடுவித்து நடத்துகிற ஆண்டவர் ஆமென் ஆமென் ஆமென். இந்த வேளையில ஆமென் சகல இடர்கள் சத்துருவின் கண்ணிகளுக்கு ஆமென் விடுவித்து ஆமென் கர்த்தருக்காக ஆமென் போதுமானவராய் இருக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்மே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நான் பாடி மகிழ்வே, தினம் ஆடி துதிப்பே. நான் பாடி மகிழ்வே, தினம் ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ப்ரேயர் தொடங்குறதுக்கு முன்னாடி சர்ச்சில் வந்தபோது எனக்கு கீழே இருக்க முடியல, காலு ரொம்ப வலி. நான் போய் சேரில் இருந்து எஸ்ஸப்பா எனக்கு கீழே இருக்க முடியல, கொஞ்சம் நேரம் எஸ்ஸப்பாட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அடுத்து சின்ன பாஸ்டர்லாம் உள்ளே வந்தீங்க, நான் வந்து கீழே இருந்தேன். ஆனால் அந்த கால்வலி அப்படியே எஸ்ஸப்பா சுகத்தை தந்தாங்க, ஒரு கால்வலியும் இல்லை. அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரேயர் தொடங்கும்போது ஒரு மின்னல் மாதிரி இருந்தது. இந்த சின்ன பலிபீடத்தில் அப்படியே அடிச்சுட்டு நல்ல வெளிச்சமாக இருந்தது. அடுத்து பாட்டு முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல நறுமண வாசனை இருந்தது, பவுடர் அந்த ஸ்மெல் வந்து நல்ல வாசனையாக இருந்தது. அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது
மேகத்தில் வந்து ஒரு சந்திரன் வந்து அப்படியே உதிச்சு வருது, முக்கால் வாசி வரை வெளியே வந்தது, அப்படியே ஃபுல்லாக உள்ள அந்த சந்திரன். அடுத்து வந்து நல்ல அபிஷேகமாக துதிச்சிட்டு இருக்கும்போது புறா வந்து அப்படியே பறந்துட்டே இருந்தது. அந்த புறாயில நல்ல வெளிச்சமாக வந்துட்டே இருந்தது. அப்படியே ஒரு 4-5 தடவை அந்த புறா வந்து அங்கே இங்குமா பறக்கிறத பார்த்து, அடுத்து கொஞ்சம் கழிச்சு அந்த புறா 2 புறா இருந்தது. ஒரு புறா இங்கே பார்த்துட்டு ஒரு புறா அங்கே பார்த்துட்டு அதில் இருந்து நல்ல வெளிச்சம் வந்துட்டே இருந்தது. கடைசி துதியில் ஏசப்பா என்னை மறுபமாக்குன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும்போது நல்ல அபிஷேகமாக இருந்தது. அதில் வந்து ஒரு கருப்பு கொடையை பார்த்தேன். அதுக்கடையில் வந்து எனக்கு கழுத்து வந்து ரொம்ப வலியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு அடிக்கடி வலிச்சிட்டு ஒருக்கா வந்து ரொம்ப வலியாக இருந்தது. அப்போ சின்ன பாஸ்டர் சொன்னீங்க விடுதலைன்னு சொல்லும்போது எனக்கு அது வந்து ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து நல்லா என்னதோ இருந்தது போல் வந்து அப்படியே இருந்தாலும் சுகமாக இருந்தது. அப்படியே ஏசப்பா அந்த விடுதலை தந்தாங்க. திரும்ப வந்து அது லைட்டாக வலிக்கும்போது அந்த அபிஷேகம் திரும்ப அப்படியே வரும். அப்படி அடிக்கடி அந்த கழுத்து வலி வரும்போது அந்த அபிஷேகத்தினால ஏசப்பா வந்து சுகம் தந்தாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். விடுதலை மகத்துவத்தை ஆமென் கர்த்தர் காண செய்திருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி இன்னும் 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 ஆமென் 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 ஆமென். இன்னும் இருள் சூழ்ந்து விடாதபடி, இன்னும் கண்ணிகள் ஆமென் அகப்பட்டு விடாதபடிக்கு இன்னும் நல்ல நல்ல கரங்களை தட்டி நல்ல விட்டுக்கடு சபை ஆமென். இன்னும் 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 கர்த்தருடைய மகிமையினால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் ஆமென் ஆமென் விடுதலையும் சுகத்தையும் ஆமென் கர்த்தர் அள்ளி செய்கிற ஆண்டவர். விடுதலை சுகத்தை அள்ளி செய்கிற ஆண்டவர். விடுதலை சுகத்தை அவரே கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். விசுவாசி தான் ஆமென் கர்த்தருடைய மேன்மை கர்த்தருடைய மகத்துவத்தை இந்த வேளையில காண்பாய் தேவ பிள்ளையே. ஆமென் 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 நீயா பாஷதா ரபலபா ஆமென் 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 ஓராஷனா ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கதராதே, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. சொல்ல முதல்ல வந்து நல்ல மகிமை வேண்டேன் தொடக்கத்துல இருந்து. ரெண்டாவது வந்து ஒருத்தன் கோல் இந்த 2 சென்டிமீட்டர் நீட்டி வச்சிருக்கு. அது எனக்கு கூடல் பிடிபட ரேசப்பா நினச்சி அப்படியே நல்ல இதாக இருந்து பிறகு ஒரு அக்னி வளையத்தில் நின்னதாட்டு கண்டேன். அடுத்து இந்த ஆரஞ்சு மணம் போல நிறைய நேரம் இந்த மகிமை அது வாசனையாக இருந்து. அடுத்து வந்து எனக்கு முடியல, இந்த இடுப்பு வந்து கொளுத்தி பிடிச்சோன்னா அப்போ ஏன்னா வாயிலுண்டு ரத்தம் இந்த இது நாத்தங்காட்டு. அடுத்து கையிலையும் கை வேணும் ரத்தமாக இருந்து ஏசப்பான கை வேதனை இருந்துட்டு சென்னை இருக்கச்சில். அப்போ ஆண்டவர் கரத்தை காட்டி இருந்தார். கையில் வந்து நல்ல ஆழமாக இருக்கு, இந்த இடத்து கை நல்ல ஆழத்தில் இருக்கு, கை உள்ள இதாக இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்தேன். வேணா கை திற வேணும் ஏன்னா கையின் பாரு நெல்லி 2 எடுத்து ரத்தமா வடிஞ்சிட்டு 6 ஓடுனதா கண்டேன். கடைசியில் என்ன தூக்க முடியும், கடைசியில் வந்து நல்ல மகிமையை மூட்டிட்டு இருந்ததா கண்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுங்க. இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறபடினால், நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆமென் மகத்துவங்களை காணும்படிக்கு ஆமென் கர்த்தர் விடுதலை அள்ளி செய்தபடி நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று சொல்லபடிக்கு ஆமென் சொல்லிருக்கிறபடிக்கு ஆமென் ஆமென் நல்ல ஆமென் கரங்களை தட்டி தேவ பலன் ஆமென் வருவிசை கூட ஆமென் தேவ ரத்தத்தினால ஆமென் 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 விடுதலை ஆமென். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜபித்து கொண்டிருக்கும் போது மலையிலிருந்து நிறைய தண்ணீர் நீர்வீழ்ச்சி இந்த சபையை நிரப்பி அப்படியே எல்லார் மேலும் பாய்ந்து கொண்டிருந்தது. அடுத்து ஜபித்து கொண்டிருக்கும் போது இது 5 இது தொட்டி ஆக இருக்குது. அது நிறைந்த தண்ணீர் இருக்குது. ஒரு துணியால் மூடி வச்சிருக்கு. மூடி வச்சிருக்கம்ப எசப்பா இந்த தண்ணீரை மூடி வச்சிருக்கு, என்னை பார்க்க முடியல. அது உனக்கு 2 பக்கமும் பாய்ந்து ஓடிய தண்ணீரை பாரு, அதில் ஒரு மீன் பிடிக்க ஒரு இது வலையை போட்டு அதில் மீனை பிடித்து கொண்டு போ. இனி நிறைய அந்த கலரான மீன்கள் என் வலையில் சிக்கிக்கொண்டே இருந்தது. கர்த்தாவே, எனக்கு இப்படிப்பட்ட மீன்களை நீர் தந்தீரே, உமக்கு நன்றி. என்னை மறுரூபமாக முடியாத நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் எனக்கு கிருபை தரணும் என்று சொன்னேன். அப்பா, அந்த மீன்களை பிடித்தால் மட்டும் போராது, நான் படகிலே போகிறதை பாரு. இந்த சபையிலே அவர் படகிலே போய் மீன்களை பிடிக்குவதற்கு வலையை வீசிக்கொண்டே போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துக. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். பலவீனன் என்று அல்ல, ஆமென், ஆமென், ஆமென். சோர்வடைந்தவன் என்று அல்ல, ஆமென். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆமென் தம்முடைய சித்தத்துக்கு என்று ஆமென் அவர் ஆயத்தப்படுத்துகிறவன் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நேசிக்கிறபடினாலும் ஆமென், கர்த்தர் நேசிக்கிறபடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னை நடத்தும் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை நடத்தும் இயேசு ராஜா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிலீரே என்றதாலே ஸ்தோத்திரா. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரா. நீரறியாயதும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயது நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாராவது தூசிட்டு இருக்கும்போது ஒரு கால் அது வந்து முட்டுக்கு கீழே தான் தெரியுது, முழுவதுமாக காயம் பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறதா பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டிரைவர் ட்ராக் மாதிரி ஒரு ட்ராக் நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த ட்ராக் வந்து என்னன்னா ஒரு குகை போன்ற ஒன்றுக்குள்ளாக போகுது. அந்த குகைக்கு அதுக்கு உள்ள என்னன்னா வெளிச்சமே இல்லை, முழுவதுமாக இருளாக இருக்குது. நான் அது போக பயந்து கொண்டு அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு பிரகாசமான ஒளி அதுக்குள்ளாக வீசிச்சு. நான் நடந்து போனேன். அதுக்கப்புறமாட்டு ஏசப்பா எனக்காக என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கரம், அந்த கரத்தில் வந்து பச்சை நிறத்தில் ஒரு முத்து, அந்த முத்தை எடுத்து என் கையில் கொடுக்கறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி, மிக உயரமாக இருக்குது. அதில் அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி கீழே பாயும்போது வந்து பாயுது. அது ரொம்ப உயரமாக இருக்குனால கீழே வந்து பாயிற இடத்துல வந்து அப்படியே அந்த அழுத்தத்தினால பதைகள் உருவாகுது. அந்த நீர்வீழ்ச்சி வந்து நதியாக மாறி போகுது. அதுக்குள்ள அநேக மீன்கள் வந்து நீந்தி கொண்டிருக்கு. அந்த நதி வந்து போய் ஒரு நதியாக அல்ல, பல நதிகளாக, சின்ன சின்ன நதி ஆறுகளாக பிரிந்து அது பல இடங்களுக்கு பரவுறதா பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆமென் இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிற, இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிற ஆமென் நல்ல கர்த்தாவாய், நல்ல கர்த்தாவாய் ஆமென் மேய்ப்பராய் ஆமென் நேசிக்கிறவராய் கரம் பிடித்து நடத்துகிறவர் நல்ல கரங்களை தட்டி சபை நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் ஆமென் நல்லவர், 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 நல்லவர். அப்படியே மகிமை ஒரு நாள் ஆமென் மாறி போகிறதில்லை. ஆமென், 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 ஆமென். நம்மை விட்டு கொடுக்காமல் ஆமென் வழி நடத்துகிற கர்த்தர் உண்மையுள்ளவர். உங்க கிருபைதான்
என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அந்த எக்கால சத்தம் அந்த பாட்டு கேட்கும்போதே நான் ஏசப்பாட்ட ஏசப்பா இந்த எக்கால சத்தம் துணிக்கிற சத்தம் கேட்கும்படியா என்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணுங்க தகப்பனேன்னு. இப்போ என்னுடைய செவியெல்லாம் நல்ல காது என்னோட நல்ல சூடாக இருக்க உணரப்பட்டேன். மொத்தத்துக்கு என்னோட சிரஸ் மேலே ஒரு நல்ல ஒரு அபிஷேகமாக ஒரு ஏதோ ஒன்று இருக்கிறத நல்லா உணர்ந்தேன். என்னோட சரீரம் மொத்தத்திலும் ஒரு தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது நல்லா உணரப்பட்டது. அதுக்கப்புறமா நிறைய நேரம் அந்த அபிஷேகங்களை சொல்லும் பொழுதெல்லாம் பல விதமான நீர்வீழ்ச்சிகளை பார்த்தேன். ஆனால் அந்த எல்லா நீர்வீழ்ச்சிகளும் நல்ல ஃபாஸ்ட்டாக நிறைய தண்ணியாக வருது. ஆனால் எல்லாம் ஒரு கட்டத்தில் அப்படி நின்று போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி நின்று போகுது. பல விதமான நீர்வீழ்ச்சிகள். அந்த ஒரு இதுன்னா ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு ஆறு நல்ல தண்ணி ஓடுது, அதுவும் அந்த ஃபோர்ஸ் நின்ன உடனே அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறம் ஒரு மதகை திறந்து விடுமா நிறைய தண்ணி வருது, ஆனாலும் அது ஒரு கட்டத்தில் நின்று போகுது. நான் சொன்னேன் எசப்பா நல்ல ஆக்ரோஷமாக வருது ஆனாலும் எல்லாம் நின்று போகுதேன்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா எசப்பா எனக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு எல்லாம் கேட்கும்போது ஒரு பசுவும் ஒரு கன்று நிற்கிறது மாதிரி ஒன்று தெரிஞ்சு. அதுக்கப்புறம் சபைக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை எல்லாம் தகப்பனே உங்களுடைய கருத்துக்குள்ளாக வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு பண்ணும்போது இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி இந்த பலிபீடத்தை கிட்டேருந்து ஒரு பெரிய ஒரு முதலைக்க வாய் மாதிரி திறந்து நல்லா கர்ச்சித்துட்டே இருக்குது. அந்த பற்களெல்லாம் இருக்குது, முதலைக்க வாய் நல்லா திறந்துட்டு நான் இசப்பா சத்ருவானவன் அப்போ யாரே வஞ்சிக்கலாம் என்று கர்ச்சிக்கிறது போல வகை தேடிக்கொண்டிருக்கிறானே ஆண்டவரேன்னு அது ரொம்ப அந்த பிள்ளைகளை நோக்கியெல்லாம் வருது. ஆனால் அது முன்னேறி செல்லாதபடிக்கு ஒரு தடை அதில் காணப்படும். ஒரு வலை மாதிரி ஒன்று ஒரு ரிபன் மாதிரி கெட்டி அது அங்கே போக முடியாத அளவுக்கு தடைப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஃபோர்ஸாக போய் பார்க்குது, ஆனால் இந்த இதை தாண்டி அதுக்கு போகவே முடியலை. இந்த பிள்ளைகளை சுற்றி ஒரு படலம் நிற்கிது, அதனால் அதை மேற்கொள்ள முடியாதபடி இருந்து கொண்டே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த 15 நிமிஷ துதியில் ஒரு நல்ல ஒரு பிரசன்னத்தை உணர முடிஞ்சு, தாங்க முடியாத ஒரு அபிஷேகமாக காணப்பட்டது. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரியதான ஒரு ஒளியான ஒரு பாதை, ஒரு மகிமையான ஒரு ஒளியாக இருக்கிறது. இந்த கீழே இருந்து மேலே வரையிலும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கூட்ட ஜனங்கள், இந்த சபை ஜனங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படி கரங்களை தூக்கி வைத்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த ஒளியை அந்த பிரகாசத்துக்கு மேலே அதை பார்த்து 2 கரங்களையும் உசத்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போது நான் மனசுக்குள்ளே ஆண்டவரே ஒளி இருக்குது, அந்த பரலோக பாதையெல்லாம் தெரியுது, அந்த இதெல்லாம் வெளிச்சமாக இருக்குது, நாங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கோம், ஆனால் அங்கே மேலே வந்த மாதிரி அந்த கூப்பிடுறது தான் தெரியுதேன்னு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழியும்போது அந்த வெண்மையான அந்த ஒளிக்கு உள்ளாடி ஒரு மூமெண்ட் தெரியுது. அதாவது இங்கே ஒரு ஒயிட்டாக அதுக்கு உள்ள ஆட்களை எல்லாம் தெரியல, ஒரு கூட்டம் அதுக்குள்ளாடி போகிறது மாதிரி ஒன்று தெரியுது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை பார்க்குறேன், அருவி. அந்த அருவியிலேருந்து தண்ணி அப்படியே வடிஞ்சிட்டே நல்ல ஃபோர்ஸாக பாயுது, அது நிற்காமலே பாயுது. என்னுடைய இருதயமெல்லாம் சந்தோஷப்படுது. நின்ற தண்ணி எல்லாம் இப்போ நல்ல பாய தொடங்குது. கொஞ்ச நேரம் கழியும்போது அந்த தண்ணி எல்லாம் நல்ல பனிக்கட்டி போல் இதாகி அந்த வெண்மையாகி அந்த வெண்மையாய் அந்த பனித்துளியாய் வந்து அந்த பனிக்கட்டி அந்த வெண்மையாய் வந்து உருகி பாயுது. திருப்பி அந்த பனி முடிஞ்சிட்டும் அந்த தண்ணி மெல்ட் ஆகி தண்ணியாக பாஞ்சிட்டே இருக்குது. திருப்பி அந்த ஒளியினத்திலிருந்து ஒரு நெருப்பு மாதிரி ஒன்று வந்து இந்த சபையில் அந்த பிள்ளைகளுக்கு முன்னாக முதல்ல அந்த வாயை திறந்து பார்க்கும்போது அந்த சபைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. திருப்பி பார்க்கும்போது அந்த அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வந்து அக்கினியாய் மொத்தம் நம்மளுடைய சூட சபையை நம்ம சபையில் உள்ள அத்தனை பேரையும் சூண்டு நல்ல அக்கினி வளையமாக ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது.
நான் அப்போ பார்க்க அந்த முதல்ல அங்கே இருக்கான்னு பார்க்க அதை நான் நல்லா தேடி பார்க்க அதை காணவே இல்லை. மொத்தம் அக்கினிக்குள்ளாடி நம்ம பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அதுக்குள்ளாடியே இருக்கிறது தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை கூட கேட்க எஸ்ஸப்பா அந்த பிரகாசத்துக்குள்ளாடி ஒரு கூட்டம் வருகிற நாங்களும் அதுக்குள்ளாடி போகிறது கன்ஃபார்ம் பண்ணது மாதிரி கேட்குமா அப்படியே எனக்குள்ள தலைக்கு மேலே ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரா வந்து அப்படியே சிறகடிச்சிட்டு நிற்கிறது மாதிரி உணரப்பட்டு. நல்ல கரங்களை தாட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுது. தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஆமென் மகிமைகளை ஆமென் வெளிப்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர். ஆமென் ஆமென் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சகல சத்துருக்களை ஆமென் நிர்மூலமாக்கி ஆமென் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையை வெளிப்படுத்த நல்ல கரங்களை தட்டி ஆமென் இன்னும் மகிமை மேல ஆமென் மகிமை அடையத்தக்கதாக ஆமென் கர்த்தருடைய ஆமென் அபிஷேகம் நீரூற்று ஆமென் இன்னும் அதிகமாக ஆமென் நல்ல கரங்களை சபை ஆமென் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துக. இதோ மகிமையினுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தரு. அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்ட போல் இருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஆசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பனி இந்த சபையில் பொழிஞ்சிட்டு இருக்கேதாவது பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டி ஏசப்பா எனக்கு ஏதோ தரிசனத்தை தேவ தரிசனத்தை தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கயிறு என்னை முன்னாடி வந்து தொங்கிட்டு இருந்தது. மேலே வந்து மேகமாக இருக்குது, அந்த மேகத்துலேருந்து ஒரு கயிறு கீழே என் முன்னாடி தொங்குது. அப்போ அந்த கயிறை நான் பிடிச்சிட்டு கேட்கேன், ஏசப்பா இந்த கயிறுலேயே நான் ஏறி மேலே நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏசப்பா இந்த கயிறில் நான் எப்படி ஏறி வர்றது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அப்படி கொஞ்சம் தாண்டும் போது படிக்கட்டு இருக்குது, அந்த படிக்கட்டு வழியாக ஏறிவா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அதுக்கு பிறகு எனது மகிமையின் மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமையின் ராஜாவின் தரிசிப்பேன். அந்த பாட்டு வந்து எனக்கு வந்துட்டே இருந்தது. அபிஷேகத்தினால் இயேசுப்பா நிரப்புனாங்க, நறுமண வாசனை வந்து வீசிட்டே இருந்தது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதோ ஆமென் ஒரு கயிறு கட்டி அணைக்கிற சேர்த்து கொள்ளுகிற கைவிடாமல் காக்கிற கயிறு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளை. நல்ல கரங்களை தட்டி பிரதானமாய் இருக்கிற தேவ தரிசனத்தில் ஒன்று தேவ தரிசனத்தில் ஒன்று நல்ல கரங்களை தட்டி வெண்மையான கயர் ஆமென். மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை ஆண்டரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூத சேனையோடு என் ஜப வேளையில், தூத சேனையோடு என் ஜப வேளையில் ஆவியில் களி கொண்டு மறுரூபமாகி நான் மகிமனை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து முதல்ல வந்து தொடக்க ஜபம் முடித்து பாஸ்டரமாக பாட்டு பாடும் பொழுது என்னுடைய இடது பக்கம் நெஞ்சு நல்லா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நெஞ்சு வலி கொஞ்சம் ஆகும்போதே என்னுடைய முதுகு ரொம்ப வலிச்சுட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு முடிய வரைக்குமே நல்லா இருக்க முடியலை. அப்புறம் வந்து நீங்கள் வந்து சரீரத்தில் பலவீனம் உள்ளவங்க வந்து இந்த கேட்டுட்டு கை ஒசத்தி முதல்ல ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நெஞ்சு வலி அந்த நேரமே ஒரு அது ரெட் கலர் இல்லை, ஒரு ஆரஞ்சு கலர்ந்த மாதிரி ஒரு நல்ல பிரகாசமான ஒரு ஒளியை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதன் மூலமாக என்னுடைய நெஞ்சு வலி மாறிச்சு, ஆனால் முதுகு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த முதுகு வலி மாறி போச்சு. அப்போ சரீரத்தில் பலவீனம் அப்படியே என்னை விட்டு மாறிச்சு. அப்புறமா வந்து
அபிஷேக எண்ணெய்னால் வந்து அந்த எண்ணெய் வந்து ஊற்றப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய தலைக்கு மேலே வந்து ஒரு அனல் மாதிரி அந்த நல்ல சூடாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மின்னலை பார்த்தேன். அப்புறமா வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு உருளி மாதிரி, அது ரொம்ப பெருசாக இல்லை ஆனால் கொஞ்சம் பெருசான ஒரு உருளி மாதிரி இருக்குது. அதிலிருந்து எண்ணெய் மாதிரி அது பொங்கி களைஞ்சிக்கிட்டே இருக்குது, கீழே வந்து நிரம்பி களைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நறுமணமான வாசனை வீசிட்டு இருந்த பார்த்தேன். அந்த 15 நிமிஷம் துதியில் எழுப்பி நிற்கும் பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டேன். அப்புறமா வந்து எனக்கு முன்னாடி வந்து என்னுடைய இடுப்புக்கு கீழே வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு செடி, ஒரு தொட்டிக்குள்ள ஒரு செடி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த இலையெல்லாம் பார்க்க நல்ல நேர்த்தி ஆயிட்டு எந்த ஒரு வாடல் இல்லாதபடி ஒரு செடியை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். தம்முடைய விடுதலை மகத்துவத்தை காண்பித்து ஆமென் தம்முடைய அபிஷேகத்தினால் ஆமென் சபையை கத்து நிரப்ப பண்ணினபடினால நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய இரத்தத்தினால் 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 இனி தீங்கை இனி தீங்கை இனி தீங்கை காண்பதில்லை என்று சொல்லவதாக. ஆமென். ரீபா லகா ஷபா ரபா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஓரா ஷபா ரபா. ஆமென். கர்த்தருடைய மகிமை நிரப்பும்படி 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 நிரப்பும்படி. ஆமென் 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 ஆமென். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு ஆமமல்லா. ரட்சிப்பட வழி இல்லையே ரட்சகரேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. சொல்லு. கர்த்தர் ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பானை மாதிரி ஒரு குண்டு பெருசாக இருந்து அதில் ஒரு லைட் வெளிச்சத்தை பார்த்தேன். அப்புறமா செடியில் ஒரே ஒரு பூவை தான் பார்த்தேன், சிவப்பு கலரில். திருப்பி துதிச்சிட்டு இருக்கும்போது ஏசப்பா ஒரு நல்ல தோட்டத்தில் ஒரு வழிப்பாதை நடுவில், அந்த வழிப்பாதையில் புல்வெளியை பார்த்தேன். ஏசப்பா அப்படின்னு சொல்லி திருப்பியும் துதிக்கும்போது ஒரு லைட் வெளிச்சம் சின்ன சூரியனை போல் வந்து பெருசாக பார்த்தேன். எழும்பி நின்னதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு இரைச்சல் மாதிரி என் காற்றுல சவுண்டு கேட்டுகிட்டே இருந்து பயங்கரமாக. அதுக்கப்புறமும் துதிச்சிட்டு இருந்தேன். திருப்பி 15 நிமிஷம் துதிக்கும்போது ஏசப்பா சபை மக்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லி ஜெபிக்கும்போது ஒரு வெள்ளை மேகம் அப்படி வந்து வலை மாதிரி கட்டி எல்லாரையும் மூடி கொண்டதாக பார்த்தேன். அப்புறமா வலை வீசிகிட்டே இருக்கும்போது ஒரு பச்சை கலர் மேகத்தை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆமென் கர்த்தர் சபையை ஆமென் சரீரத்தை ஆமென் கர்த்தர் மகிமையினால 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 மூடினபடி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஒருவரை கர்த்தர் ஆமென் விருதாவாய் விடுகிற ஆண்டவர் அல்ல, விருதாவாய் விடுகிற ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். அன்பு நிறைந்த என் இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதரே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த நாதரே. என்னில் உள்ள அன்றியுள்ள பொங்கி வழியுதே என்னாதா. என்னில் உள்ள நன்றியுள்ள பொங்கி வழியுதே என்னாதா. சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
லாஸ்ட்டு துதி தொடங்குறது வரைக்கும் எனக்கு எந்த தரிசனம் எதுவுமே கிடைக்கல. லாஸ்ட் நீ 15 மினிட்ஸ்னு சொல்லும்போது ஏசப்பா துதி முடிய போகுதே இன்னும் 15 நிமிஷம் தானே இருக்கும்போது சொல்லும்போது தான் நான் 2 விஷயத்த வேண்டுதல் வச்சுருந்தேன். ஒன்று தரிசனம், இன்னொரு விஷயம் வச்சுருந்தேன். அப்படி பண்ணும்போது தான் பாட்டு பாடினீங்க. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தீரையான்னு. அந்த நேரத்தில் நான் கேட்ட 2வது விஷயத்தில் நான் ஆபத்தில் இருந்து ஒவ்வொரு நேரமும் தப்பின ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்தி தந்துட்டே இருந்தார். டெலிவரி நேரத்தில் உயிர் தப்பினது, பிள்ளைங்க உயிர் வந்தது, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் தப்பினது, அப்புறம் ஒரு நாள் டியூட்டிக்கு போகும்போது பஸ்ஸுக்காக வேகமாக வந்துட்டு இருக்கும்போது என்னை பக்கத்தில் தேங்காய் வந்து விழுந்து அப்போ ஒருத்தர் பார்த்தவர் ஏசப்பா தான் உன்னை காப்பாற்றினது அப்படின்னு சொன்னது. அப்புறம் நானும் தங்கச்சி ஒரு நாள் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போது நேர ஸ்கூட்டிக்கு முன்னாடி ஒரு வாழை விழுந்தது. இப்படி இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்த டியூட்டி 2 இங்கே ப்ரேயர்லேருந்து போகும்போது அழகிய மண்டபத்தில் வச்சு நானும் பிள்ளையுமா ரோடு கிராஸ் பண்ணும்போது நடு சென்டரில் போகவும் ஃபுல்லாக 4 பக்கமுமே எங்களை சுற்றி பஸ் வந்து நின்றுட்டு அது இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் தப்புனதை எனக்கு ஞாபகம் ஒவ்வொன்றா காமிச்சு தந்துட்டே இருந்தார். அப்போ ஏசப்பா இத்தனை ஆபத்திலிருந்து இத்தனை மரணத்திலிருந்து என்னை எதுக்காக காப்பாற்றினீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது துதி முடிகிற டைமில் ஒரு இதை விட கொஞ்சம் உயரமான ஒரு பாறை மாதிரி தெரிஞ்சுது. அந்த பாறைக்கு கொஞ்சம் மேலே அது ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடு மேலே ஒரு சின்ன மேகமூட்டம், கொஞ்சம் இடம்தான் ஆனால் நல்ல மேகமூட்டமாக இருந்ததை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயம்படுத்துக. ஆமன் இக்கட்டு நேரத்தில் ஆமன் உறுதுணையாய் 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 ஆமன் வேத வசனம் சொல்லுகிற வண்ணம் அவர் ஏற்ற 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 ஆலோசனை கர்த்தாவாய் கூட இருந்து ஆமன் மாத்திரம் அல்ல ஆமன் சபைக்கு கர்த்தர் கூட இருக்கிறபடினால் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஏற்றவைகளை கர்த்தர் ஆமன் மகத்துவமாய் கர்த்தர் நடப்பிக்கிறபடினால் நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தரை நம்பின ஆமென் எந்த செலவும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஆகாஷபா ரபா ஆமென். சபை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் ஆமென் தம்முடைய மகத்துவத்தை காண செய்யும் ஆமென் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மா எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மேசை மாதிரி பார்க்குறேன். அதில் ஒரு வெங்கல பாத்திரம் இருக்குது. அப்போ அதோடைய சைடில் ஒரு சூரிய ஒளி அடிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சுட்டு அந்த பாத்திரம் ஃபுல்லுமே அந்த சூரியன் அப்படியே அதை ஃபுல்லும் அப்படியே நிரம்பி இருக்கிறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டே இருக்கும்போது வானத்துலேருந்து ஒரு மின்னல் மாதிரி இப்படி விழுந்துட்டு ஃபுல்லுமே பயங்கரமாயிட்டு தீ ஆழி கத்துறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போட்டு அதை ஒரு கெட்டி போட்டு ஒரு போட்டு நிற்கிற மாதிரி பார்த்தேன். அப்புறம் அது கரெக்டாக புரியலை. அதுக்கப்புறம் நல்ல அந்த அதை கட்டி போட்டிருக்கிறேன் அந்த கம்பு மட்டும்தான் அது கரெக்டாக அப்படியே பார்க்குறேன். ஆனால் அது எனக்கு என்னென்ன புரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது அந்த படகுல ஒரு வெள்ளை வஸ்திரம் போட்ட ஒரு ஸ்திரீ முடி இப்படி கிடக்குது, மூடி இருக்கு. அப்படி பார்த்தேன். ஆனால் எனக்கு அது என்னென்னோ கரெக்டாக எனக்கு அதோடைய அர்த்தங்கள் எனக்கு கரெக்டாக புரியலை. அப்புறம் நான் அப்படியே ஆராதிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அது முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அந்த 15 மினிட்டு ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சத்தம், நீ வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் எனக்கு தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தினால நிரப்பிட்டே இருக்கும்போது திரும்பவும் இந்த படகை பற்றி தான் நான் அப்புறம் திரும்பவும் தரிசனத்தை பார்க்குறேன். அப்போ அந்த ஸ்திரீயானவள்
அப்படியே டக்குன்னு அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த படகுல நிறைய ஆட்கள் இப்படி வரிசையாயிட்டு ஏறுறாங்க. ஆனால் அது இப்படியே இருந்து ஆடுது. திரும்பவும் ஆட்கள் வந்துட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வீட்டில் இருந்தே நினச்சிட்டு வந்தேன், 4 நாள் ஏசப்பா எப்படியோ என்ன நடத்துனாங்க, ஆராதிக்க முடிஞ்சு. இன்னைக்கு ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்கு, என்னால் ஆராதிக்க முடியுமா, நான் எப்படி ஆராதிக்க போகிறேன், இப்படியெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தோடயே வந்துட்டே இருந்தேன். அப்புறம் பாஸ்டர் வந்துட்டு யாரெல்லாம் பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டீங்க. அப்போ கை உயர்த்துனாங்க கொஞ்சம் பேர். ஆனாலும் நான் தயங்கி எப்படி நான் உயர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தயங்கி தான் கை உயர்த்தினேன். அப்போ பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணீங்க அந்த விஷயத்துக்காக. அப்போ நானும் ப்ரேயர் பண்ணும்போது என் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு சக்தி என் மேலே இறங்குறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏசப்பா என்ன அற்புதமாக நல்லா ஆராதிக்க கிருபை செஞ்சாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். ஆமென். இன்னும் தாங்க முடியாது. ஆமென். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. கவிழ்ந்து போறதல்ல. ஆமென். நிலை நிற்கிற ஓ தேவ அபிஷேகம். ஆமென். சபை கரலை தடி ஓ ராகா சதரதபா விபலபா சபரகதரபலபா. ஆமென். கர்த்தர் பெரியவர். அவரே காண்கிறவராக இருக்கிறார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. கத்திர சோத்திரம். நான் செவித்து இருந்தேன். கத்திர தேவ தரிசனத்தை மட்டும் கத்தாவே நீங்கள் எனக்கு காட்டுதரேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். கத்திர சோத்திரம் நல்லா செவித்துட்டு இருக்கும்போது கண்ணில் வந்து 2 கண்ணிலையும் ஒரு சூடு அடித்த பிறகு ஒரு நல்ல ஒரு பிரகாசத்தை கண்ட வலது கண்ணும் மட்டும் சூடடிச்சு இந்த ஒரு சைடு இவ்வளோ மட்டும் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா சூடாக இருந்து கத்திர சோத்திரம். அடுத்து ஜெபித்துட்டு இருக்கும்போது ஒரு மேசை போட்டிருக்கு. மேசையில் கோல்டன் கலரில் ஒரு கிண்ணை பட்டில் போல, பழைய காலத்து பட்டில் போல இருக்குது. அந்த கிண்ணை இருக்குது. அதில் நிறைச்சி வெள்ளை சைஸ் இதில் நிறைஞ்சி இருக்குது. அப்படி மூட்டை கட்டி இருந்தாலே இருக்குது. அது பக்கத்தில் மேசை பக்கத்தில் சீசர் மாதிரி வரைக்கிறத கண்டேன். கத்திர சோத்திரம். அதுக்கப்புறம் 15 நிமிஷத்தை துதின்னு செல்லும்போது அப்படி துதிச்சுட்டு இருக்கும்போது என்னை அறியாமே நல்ல அபிஷேகத்தில் துதித்து என்னை அறியாமே எப்படி துதிக்கேன்னே தெரியல. அந்த இடத்துல அந்த மாதிரி நான் துதிச்சு முடிஞ்சு அது துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு இது போல காணுது. அதில் வந்து செடி தொட்டி, எல்லாம் வெள்ளை செடி தொட்டி, அதில் நிறைச்சி செடிகள், அது ஒரு கேப்பு கூட இல்லாமல் இஷ்டத்து அவ்வளவு செடியாக இருக்க கண்டேன். கத்திர சோத்திரம். அதுக்கு அப்புறமாட்டு காணுது வயல் தோட்டம். எனக்கு கண்ணுக்கு எத்த முடியாத அந்த அளவுக்கு வயல் தோட்டம், வயலெல்லாம் கதிர் வார அளவுக்கு அந்த மாதிரி நிற்கிது. இஷ்டத்துக்கு அப்படி நிற்கிது. அதில் வந்து ஒரு லைட்டு, ஒரு கோல் வச்சு அந்த லைட்டு அந்த கதிருக்கு மேலே அப்படி ஒரு லைட்டு பிரகாசமாக அடிச்சுண்டு சுத்தமாக ஃபுல்லாகவே நல்ல ஒரு வெளிச்சமாக கண்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். தம்முடைய மகத்துவத்தை மகிமையாய் கர்த்தர் காண செய்திருக்கிறபடினால் நல்ல கரங்களை தட்டி ஆமென். விட்டுக்கெடுத்து கர்த்தர் பலத்தை இந்த வேளையில் ஆமென் கட்டளையிட்டு இந்த வேளையில் கர்த்தருடைய பலன் நிறைவாய் பெடிகளை ஆமென். கூடுமே எல்லா கூடுமே அம்மா, எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லா கூடுமே உம்மால் எல்லா கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம துதி ஆரம்பிக்கும் போதே சபையில் மகிமையாக ஒளி பிரகாசத்தை பார்த்தேன்.
அடுத்து அந்த ஒளிக்கு இடையில வந்து பசுமையான ஒரு பச்சை கலரில் ஒளி வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்புறம் அபிஷேக தைலம் ஊற்றப்படுதுன்னு சொல்லும்போது தலையில் குளிர்ச்சியாக எனக்கு ஊற்றப்பட்டதை நான் உணர்ந்தேன். அப்போ நல்ல அபிஷேகமாக இருந்துச்சு. அடுத்து துதியில் எனக்கு வலது பக்கம் பின்னாடி நல்ல கைதட்டி நல்ல சவுண்டாக துதிக்கிது கேட்டுது. காது அடைச்சது போல் அவ்வளோ சவுண்டாக கேட்டுச்சு. அடுத்து சின்ன பாஸ்டர் வந்து ஜெபிக்கும்போது நல்ல அபிஷேகத்தை ஏசப்பா தந்தாங்க. கடைசியில் இந்த அன்பு கூறுவன் இன்னும் அதிகமாக பாட்டு பாடும்போது பலிபீடத்தில் ஆரஞ்சு கலரில் வெளிச்சம் வீசிட்டே இருந்துச்சு, சபையில் வீசிட்டே இருந்துச்சு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படு. எண்ணெயினால ஆமென் அபிஷேகித்த ஆண்டவர், ஆமென் அபிஷேகித்த ஆண்டவர், அவர் பலப்படுத்தவும், அவர் சகாயமாய் கூட இருக்கவும், அவர் போதுமானவராய் போதுமானவராய் போதுமானவராக போதுமானவராய். சங்கீதம் 23 சொல்லப்பட்டது போல இதோ ஆமென் பாத்திரத்தை எண்ணெயினால ஆமென் எண்ணெயினால நிரப்ப 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 அபிஷேகிற ஆண்டவர். ஒரு குறைவும் ஆமென் கர்த்தர் வைத்திடார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக. முள்முடி உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக. பாவங்கள் அறிக்கையிடு, பாவங்கள் அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கர்த்தர் சோத்ரம் என்னொரு கர்த்தர் சோத்ரம். நான் மிகவும் வேதனைப்படியும் கர்த்தர் சோத்ரம். ஆண்டவரே என்னுடைய வேதனையை நீர் மாற்றித்தார். என்னுடைய கணவனும் வீட்டில் இருந்து அதை துக்கப்படிய என்று பொறுக்க முடியல கர்த்தர் சோத்ரம். நான் இந்த இடத்துக்கு வருது நான் பாதி வழி வந்த பிறகு என்னுடைய காசு நான் கலைந்து விட்டேன் கர்த்தர் சோத்ரம். பக்கமா நான் அந்த வேக்க நான் கலைந்து விட்டேன். என்ன ஒன்றும் இல்லை, ஒரு 300 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கேன். ரேஷன் துண்டும் உண்டு கர்த்தர் சோத்ரம். ஆண்டவரே எனக்கு இந்த பைசா கிடத்துமா, நான் ஓடி ஓடி போகிறேன்னு நான் ஆண்டவரோடு நான் கண்ணீரோடு நான் கேட்டு போனேன். போச்சில் அந்த இடத்துலே இருந்து கர்த்தர் சோத்ரம் அந்த வகை கிடச்சி எனக்கு மிகவும் சந்தோஷம் தான் கர்த்தர் சோத்ரம். ஆண்டவருக்கு மக்கள் எனக்காகவும் என் குடும்பத்துக்காக நல்லா ஜெயிக்குதுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும் கர்த்தர் சோத்ரம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் அவர் எவ்வளோ சிந்தையில் பாடுபட்டாரோ அந்த பாடெல்லாம் நான் என்னை தாங்க முடியலை கர்த்தர் சோத்ரம். நான் அதெல்லாம் நான் பொறுத்து தாஞ்சி நான் நடக்கும் கர்த்தர் சோத்ரம். அதில் சவம் நிறந்த ஆத்மாக்க வந்து எனக்கும் எனக்கு குடும்பத்துக்காக ஜெயிக்கதாட்டு நான் கண்டேன் கர்த்தர் சோத்ரம். அதில் 2 பக்கத்தில் வந்து ஒரு பிள்ளை ஒரு பக்கத்தில் கிடக்கு, தள்ள ஒரு பக்கத்தில் வெள்ளை துணி விருத்தி கிடக்கு நான் கர்த்தர் சோத்ரம். நான் அதில் நடந்து நான் மகிமைப்பட்டேன் கர்த்தர் சோத்ரம். ஆண்டவரே எனக்கா நீர் இது காட்டி தந்திரு, நான் சந்தோஷப்படியேன்னு நான் முகமும் சந்தோஷம். நான் ஆண்டவருக்கு மக்கள் எனக்கு குடும்பத்துக்கு நல்லா ஜெயிக்கிறது உண்டு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நிலைப்பட்டு நான் நின்ன வீடு இல்லை கூடு இல்லாத நான் அலைந்து கிடந்த பிறகு என்னை எல்லா மக்களையும் இப்போ என்னை கூட்டி சேர்ந்து நான் நல்ல வழியாக நடக்க எனக்கு கர்த்தர் சோதனை என்ன நல்ல வழியாக ஜீவிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுது. கர்த்தர் ஆமென் மேன்மைகளை செய்தபடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுது. நல்ல சபை கர்த்தர் ஆமென் தட்டி மகிமைப்படுது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென்.